ட்ரெய்லர் லாரி மோதி இறந்த குட்டியை விட்டு ஊரடி கூட நகரவில்லை. அன்னையர் தினத்தில் நம்மை அள வைத்த தாய் யானையின் பாசம். ஊரினச் சேர்க்கை மீது வெறுப்பை தூண்டுவதே எங்கள் நோக்கம். தெலங்கானா ஆட்சிக்குழு உறுப்பினர் அதிரடி. மலேசிய மடானியின் குரலாக விளங்குவேன். PKR உதவித் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ரமணன் உறுதி. ஜெய்பின் புகழ் நடிகர் சூப்பர்குட் சுப்பிரமணி புற்றுநோயால் மறைவு. கரீக் அருகே கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை குட்டி யானை ஒன்று ட்ரெய்லர் லாரியால் மோதப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தது. லாரிக்கு அடியில் சிக்கிக்கொண்ட குட்டியை கண்டு பதறிய தாய் யானை லாரியை தள்ளி காப்பாற்ற முயன்றது. அது முடியாமல் போகவே ஓரடி கூட நகராமல் அங்கேயே 5 மணி நேரங்களுக்கு மேலாக தாய் யானை காத்திருந்த காட்சி வைரலாகி பார்ப்போர் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பர்கிலித்தானின் அதிகாரிகள் தாய் யானையை அப்புறப்படுத்த கடுமையாக போராட வேண்டியிருந்தது. ஒரு வழியாக இன்று காலை 9 மணிக்கு மயக்க ஊசியை செலுத்தி தாய் யானையை காட்டுப்பகுதிக்கு அவர்கள் இழுத்துச் சென்றனர். காலை 11:30 மணி வரைக்குமான நிலவரப்படி ட்ரெய்லருக்கு அடியில் சிக்கி இறந்து போன குட்டி யானையை வெளியில் எடுக்கும் பணிகள் முழுமை பெறவில்லை. எல்லா உயிர்களுக்கும் தாய்மை என்பது ஒன்றுதான் என்பதை இந்த துயர சம்பவம் காட்டுகிறது. அதுவும் அன்னையர் தினமான இன்று கண்முன்னே குட்டி இறந்ததை தாங்க முடியாத தாய் யானையின் பரிதவிப்பு நம் மனதை நொறுக்குகிறது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். தெலங்கானாவில் பல இடங்களில் ஊரினச் சேர்க்கைக்கு எதிரான எச்சரிக்கை பலகைகள் பொருத்தப்பட்டுள்ளது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இத்தகைய எச்சரிக்கை அறிவிப்புகள் சற்று வெளிப்படையாகவே இருப்பதாக சிலர் கருதினாலும் மாநில அரசு அந்நடவடிக்கையை தற்காத்து பேசியுள்ளது. மக்கள் மத்தியில் ஓரினச் சேர்க்கை குறித்து வெறுப்புணர்வை தூண்டுவதே தங்களின் நோக்கம் என வீடமைப்பு, ஊராட்சி மற்றும் சுகாதாரத்துறைகளுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோவான் சுகைரிவான் அப்துல்லா கூறியிருக்கின்றார். ஓரினச் சேர்க்கை என்பது ஒரு அசிங்கம், தவறு, ஒதுக்கப்பட வேண்டியது என்ற கருத்தை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க விரும்புகிறோம் என அவர் குறிப்பிட்டார். இஸ்லாத்தின் கோட்பாடுகளுக்கு ஏற்ப எந்தவோர் ஒழுங்கின செயல்களிலிருந்தும் நகரங்கள் விடுபட்டிருப்பதை உறுதி செய்யவே இதுபோன்ற எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அதனால்தான் பொதுமக்கள், குறிப்பாக உயர்கல்வி கூடங்கள் போன்று இளையோர் அதிகம் கூடும் இடங்களுக்கு அருகே இந்த எச்சரிக்கை பலகைகள் பொருத்தப்படுகின்றன எனவும் அவர் தெரிவித்தார். UMT எனப்படும் மலேசிய தெலங்கானா பல்கலைக்கழகத்தின் முதன்மை நுழைவாயிலுக்கு வெளியே அத்தகைய எச்சரிக்கை பலகை பொருத்தப்பட்டிருக்கும் படம் முன்னதாக வைரலாகியிருந்தது. GM Indians பெருமையுடன் வழங்கும் கிளாங் வேலி இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 7 to 12 மே வரை ஏயோன் மால், புக்கிட் ராஜா, கிளாங், ஸ்லாங் ஓரியன் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ருசிக்க 80% டிஸ்கவுண்ட்ஸோடு பிக் சேல். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. PKR உதவித் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கட்சியின் அடிப்படை கொள்கையுடன் மலேசிய மடானியின் குரலாகவும் விளங்க உறுதி பூண்டுள்ளார். தொகுதி, மாநில மற்றும் தேசிய அளவில் அதிகார பகிர்வில் அனைத்து இனத்தாரையும் அரவணைத்து கொண்டாடும் கட்சி என PKRஐ அவர் வர்ணித்தார். அந்த அடிப்படையில்தான் அந்த 3வது முக்கிய பதவிக்கு போட்டியிட முடிவெடுத்ததாக தொழில்முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சருமான அவர் தெரிவித்தார். உதவித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அடிமட்ட தொண்டர்களின் குரல்களை மேலிடத்திற்கு கொண்டு செல்வேன், அனைவருக்கும் சம உரிமையும் வாய்ப்புகளும் கிடைப்பதை உறுதி செய்வேன் என சுங்கைபுலோன் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரமணன் உறுதியளித்தார். கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் பின்னால் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும். இது வெறும் கட்சி தேர்தல் அல்ல,
மாறாக இதுநாள் வரை நாம் போராடிய சீர்திருத்தங்களை அமல்படுத்துவதில் கட்சியின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் களமாகவும் என அவர் தெரிவித்தார். 4 உதவித் தலைவர் பதவிகளுக்கு PKR கட்சியின் நடப்பு தகவல் பிரிவு துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ ரமணன் உட்பட 11 பேர் இம்முறை போட்டியிடுகின்றனர். ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடன் ஷாரி, கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டாக்டர் சத்ய பிரகாஷ் நடராஜன், சுகமா நாடாளுமன்ற உறுப்பினர் யுனேஸ்வரன் ஆகியோரும் அவர்களில் அடங்குவர். அன்னையர் தினத்தை ஒட்டி இந்தியா கேட்டின் சிறப்பு பக்கெட் பிரியாணி ப்ரோமோ. இலவச கேக்குடன் கூடுதலாக 10 விழுக்காடு பிரியாணி. அது மட்டுமா, குடும்பத்துடன் 10 பேர் உண்ணக்கூடிய அளவிலான புஃபே ஏற்பாடும் உண்டு. அதுவும் அதே பழைய விலையில். அருகிலுள்ள இந்தியா கேட்டை உடனே அழையுங்கள். இவ்வருட அன்னையர் தினத்தை இந்தியா கேட்டுடன் மகிழ்வோடு கொண்டாடுவோம். தாயைப் போல குடும்பத்தை வழிநடத்த யாரும் இல்லை உலகினிலே என ஸ்லாங்கூர் கொத்தா கமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் புகழாரம் சூட்டியுள்ளார். ஷா ஆலாம் மேகா ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மண்டபத்தில் நடைபெற்ற அன்னையர் தின விழாவில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு கூறினார். அன்னையைப் போல ஒரு தெய்வம் இல்லை என முன்னோர்கள் சொல்வார்கள். அதுபோலத்தான் இங்கு கூடியிருக்கும் 100க்கும் மேற்பட்ட அன்னையரை தெய்வமாக நான் பார்க்கின்றேன். நானும் கஷ்டப்படும் குடும்பத்தில் பிறந்து என் தாயின் சரியான வளர்ப்பால்தான் ஒரு வழக்கறிஞராகவும் இன்று சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ளேன் என அவர் நெகிழ்ச்சியுடன் கூறினார். ஒரு தாயால் மட்டுமே சிறந்த மனிதனை உருவாக்க முடியும். உங்கள் பிள்ளைகளை நன்றாக படிக்க வையுங்கள். படித்த சமூகமே வாழ்வில் எல்லா வெற்றியையும் பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மாற்றங்கள் நமக்குள் உருவானால் நாளைய தலைமுறையினர் இடத்திலும் மாற்றங்கள் உண்டாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 120 அன்னையர்களை கௌரவித்த அந்த விழாவில் தாய்மார்களுக்கு பிரகாஷ் சேலைகளையும் அதிர்ஷ்ட குழுக்குக்கான பரிசுகளையும் வழங்கினார். ஸ்லாங்கூர் மாநில அரசின் நியமனம் பெற்ற இந்திய கிராமத்து தலைவரான கோபி முயற்சியில் இவ்விழா இசை நிகழ்ச்சி மற்றும் விருந்து உபசரிப்புடன் விமரிசையாக நடைபெற்றது. ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள். அன்னையரின் நிபந்தனையற்ற அன்பு, அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் சமூகத்தை வடிவமைப்பதில் ஆற்றும் முக்கிய பங்கு அளப்பரியது. அதற்கு இவ்வுலகில் ஈடு இணை எதுவும் இல்லை என இன்றைய அன்னையர் தினத்தையொட்டி வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் பர்சத்து கட்சியின் மலாய்க்காரர் அல்லாதோருக்கான பர்சக்குத்து பிரிவின் துணைத் தலைவர் டத்தோ ஆர் ஸ்ரீ சஞ்சீவன் புகழாரம் சூட்டினார். ஒரு தாய் ஒவ்வொரு குடும்பத்தின் முதல் ஆசிரியர், முதல் பாதுகாவலர் மற்றும் இதயம் ஆவார். அவருடைய பலம் அவர் என்ன செய்கிறார் என்பதில் மட்டுமல்ல, அதை எவ்வளவு தன்னலமின்றி செய்கிறார் என்பதிலும் உள்ளது. இந்நிலையில் அன்னையர் தினத்தை ஒட்டி ஓர் இதயபூர்வமான அடையாளமாக தனது ஜெராம்படாங் தொகுதி வாழ் தாய்மார்களுக்கு சஞ்சீவன் நேரில் சென்று ரோஜாக்களை வழங்கினார். எதையும் கேட்காமல் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் அன்னையருக்கு நன்றி தெரிவிப்பது ஒரு சிறிய ஆனால் அர்த்தமுள்ள வழியாகும் என அவர் தெரிவித்தார். தாய்மார்கள் தான் குடும்பங்களின் அடித்தளம். உண்மையில் நாட்டின் முதுகெலும்பும் அவர்களே. வீட்டிலோ அல்லது பணியிடத்திலோ அவர்களின் அர்ப்பணிப்பு மலேசியாவின் வளர்ச்சியில் சொல்லப்படாத ஆனால் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே மலேசியர்கள் தங்கள் தாய்மார்களை அன்னையர் தினத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் போற்ற வேண்டும். அதோடு அவர்களின் இருப்பு, கவனிப்பு மற்றும் அன்புக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என டத்தோஸ்ரீ சஞ்சீவன் கேட்டுக்கொண்டார். உகாதி தெலுங்கு வருட பிறப்பையொட்டி ஸ்லாங்கூர் ரவாங்கில் தேசிய அளவிலான திறந்த இல்ல பொது உபசரிப்பு விமரிசையாக நடைபெற்றது. ரவாங் மலேசிய தெலுங்கு அகாடமியில் சனிக்கிழமை நடைபெற்ற அவ்விழாவுக்கு தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி சிறப்பு வருகை புரிந்தார். மலேசியாவுக்கான இந்திய துணை தூதர் சுபாஷினி நாராயணன், மலேசிய தெலுங்கு சங்கத்தின் தலைவர் டாக்டர் எஸ் வெங்கட பிரதாப் உள்ளிட்டோரும் பங்கேற்ற இந்த விழாவில் 1300க்கும் மேற்பட்டோர் திரண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். The rich history of Telugus in Malaysia and the pioneering efforts of early Telugu migrants to preserve the traditions, customs and the Telugu language is well known. I'm sure the learned audience here, many of you are well aware of Ms. Malini Ramanan's book on Malaysian Telugus, which describes
that Telugu-ness is indeed flourishing in Malaysia. விழா ஏற்பாட்டு குழு தலைவரும் மலேசிய தெலுங்கு சங்கத்தின் துணைத் தலைவருமான சத்ய சுதாகரன் தமதுரையில் உகாதி பண்டிகை குறித்து விளக்கம் அளித்தார். Ugadi marks the beginning of a new year in the Telugu calendar and signifies a time of renewal, reflection and hope. It is a celebration that honors our tradition, strengthens our identity and brings our community together in unity and joy. வரவேற்புரையாற்றிய டாக்டர் வெங்கட் பிரதாப் மலேசிய தெலுங்கு சமூகத்திற்கும் அரசாங்கத்தின் ஆதரவு வேண்டும், இல்லையென்றால் அவர்கள் முன்னேறிச் செல்வது கடினம் என குறிப்பிட்டார். Then there's no turning back. Today there are almost 7,000 students who are able to speak, read and write Telugu fluently. At this juncture, I would like to thank all my past leaders and my current leaders, my Telugu teachers and dedicated members of Telugu Association Malaysia, all the parents and students for your unwavering support. குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றிய துணை அமைச்சர் சரஸ்வதி வேற்றுமைக்குள் ஒற்றுமை என்ற உணர்வோடு அனைத்து சமூக நடவடிக்கைகளையும் தமது அமைச்சு ஆதரித்து வருவதாக கூறினார். Tahun Baru Telugu Ugadi Fest yang bukan sahaja kaya dengan nilai kebudayaan, malah menjadi platform memperkukuh silaturahim antara kita semua. Malaysia bukan hanya sebuah negara berbilang kaum, tetapi sebuah negara yang telah membina kekuatan daripada kepelbagaian. Diversity is our strength. Acara seperti Ugadi Fest bukan sekadar perayaan kebudayaan, tetapi simbol penting keharmonian yang kita kecapi hari ini. Kementerian Perpaduan Negara sentiasa menyokong usaha memperkasa program antara komuniti yang memupuk nilai faham, hormat dan terima yang selari dengan tema harmoni dalam kepelbagaian. தமிழரோ தெலுங்கரோ சீனரோ யாராக இருந்தாலும் மடானி அரசாங்கம் அரவணைத்துச் செல்லும் என அவர் உறுதியளித்தார். சைவ திருக்கோயில் கலைக்கல்வி அறவாரியம் தனது திருக்கோயில் மற்றும் சமய கல்லூரி திட்டத்திற்காக மாபெரும் மொய்விருந்து ஒன்றை நடத்தியது. நேற்றிரவு 7 மணி முதல் ஸ்லாங்கூர் ஷா அல்லா மிட்லண்ட்ஸ் மாநாட்டு மண்டபத்தில் இந்த விருந்து நிகழ்வு நடைபெற்றது. 1000 பேர் பங்கேற்ற இந்த விருந்தில் விழா குழு தலைவர் சிவத்திரு ரவிச்சந்திரன் சுப்பிரமணியம், சைவ திருக்கோயில் கலைக்கல்வி அறவாரியத்தின் தலைவர் டாக்டர் நாகப்பன் ஆறுமுகம், மலேசிய சைவ சமய பேரவை டாக்டர் பழனியப்பன் எட்டி கவுண்டர் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கிய நிகழ்வு பரம்ஜோதி முத்துவேலுவின் பரதம் மற்றும் பாண்டவாஸ் பாரம்பரிய இசை விருந்துடன் களை கட்டியது. ரவிச்சந்திரன் தமதுரையில் வரும் நன்கொடைகள் பெரும் மாற்றத்திற்கான பெருங்கடலில் இணையும் பங்களிப்புகள் என வர்ணித்தார். By embracing love and service, we align ourselves with the divine grace of Lord Shiva. Charity, when offered from the heart, is not merely the giving of wealth. It is the sharing of blessings, a sacred act that creates a world where all can experience the divine. This institution will nurture the spiritual wisdom of our tradition while equipping our youth with modern knowledge and values needed to thrive in today's world. Likewise, the Shiva temple we aspire to build will be more than a place of worship. It will be a sanctuary, a spiritual refuge where devotees can seek solace, offer prayers and undergo inner transformation. Together, these establishments will serve as pillars of spiritual growth, cultural continuity and communal harmony. சைவ கல்லூரி அமைப்புக்கு 2012ஆம் ஆண்டிலிருந்தே திட்டமிட்டு ஈராண்டுகளுக்கு ஒருமுறை பேரவை மாநாடு நடத்தி தொடர் திட்டங்களை வகுத்து வருவதாக டாக்டர் பழனியப்பன் கூறினார். 2012 முதல் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடந்து வரும் பேரவையின் அனைத்துலக சைவ மாநாடுகளில் சைவ சமய கல்லூரி அமைக்கும் முடிவு விரிவாக ஆராயப்பட்டது. ஒவ்வொரு மாநாட்டிலும் 1000ற்கு மேல் கலந்து கொண்ட பேராளர்களால் சைவ சமய கல்லூரி அமைக்கும் திட்டம் வடிவமைக்கப்பட்டது.
முனைவர் நாகப்பன் ஐயாவின் 400க்கும் மேற்பட்ட சித்தாந்த மாணவர்கள் நிதி திரட்டும் பணியில் முழுமையாக ஈடுபட்டுள்ளனர். இவர்களில் 20,000 மலேசிய ரிங்கிட் செலுத்திய 145 மாணவர்கள் அறவாரியத்தில் உறுப்பினராக ஆகியுள்ளனர். டாக்டர் நாகப்பன் சைவ கல்வி, நன்னெறி பண்புகள் மற்றும் நற்சிந்தனை தொட்டு பேசினார். இந்த சமய கல்லூரி என்பது, சைவ திருக்கோயில் என்பது உயிர்களை நேசிக்கவும் உயிர்களை நேசிக்க கற்றுக் கொடுக்கின்ற சைவ சித்தாந்தம் என்ற இந்த அறிவு துறையை நாம் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக சிவபெருமான், ஆளவாயங்கள், சொக்கநாத பெருமான் எங்களுக்கு இட்ட கட்டளையை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே இந்த பெரும் கூட்டத்தை திரட்டேன். உங்களுடைய அன்பினால், உங்களுடைய அறிவினால், உங்களுடைய நல் சிந்தனையினால் தயவு செய்து இந்த திட்டத்தை நீங்கள் முழுமையாக உங்கள் திட்டமாக, நமது திட்டமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. இந்த கல்வியோடு நாம் சமயத்தை சேர்த்து சொன்னால்தான் சமூகத்தில் உருமாற்றம் ஏற்படும். இந்த விருந்தில் முதன்மை நன்கொடையாக HNSK ஆர்கிடெக்சர் 2 லட்சம் ரிங்கிட்டை வழங்கியது. நாலேஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் 1 லட்சம் ரிங்கிட்டும், பிரிமா ரக்கன் சன்றியான்புரா நிறுவனம் 1 லட்சம் ரிங்கிட்டும் வழங்கின. இத்திருப்பணியில் முதல் கட்டமாக ஆகம நெறி வலுவாமல் ஒரு சைவ திருக்கோயில் அமைகிறது. இந்துக்களின் திருமணம், சமய கருத்தரங்குகள் ஆகியவற்றை நடத்த ஏதுவாக 2 மாடிகளில் பல்நோக்கு மண்டபம் ஒன்றும் அமைகிறது. 2ஆம் பகுதியில் தங்கும் விடுதியுடன் கூடிய சமய கல்லூரி அமைகிறது. 3ஆம் பகுதியாக 1200 பேருக்கான மாநாட்டு மண்டபம் ஒன்றும் அமைக்கப்படும். ஸ்லாங்கூர் மாநில அரசின் அனுமதியுடனும் மலேசிய இந்து சங்கத்தின் ஆதரவுடனும் இத்திட்டத்தின் கட்டுமான பணிகள் செயல்பட்டு வருகின்றன. ஜெய் பீம், சூரரை போற்று போன்ற படங்களில் நடித்தவரான சூப்பர்குட் சுப்பிரமணி காலமானார். 4ஆம் கட்ட புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்று சென்னை ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக திரையுலகில் இருப்பவர் சூப்பர்குட் சுப்பிரமணி. சூப்பர்குட் பிலிம்ஸ் பட நிறுவனத்தில் பணியாற்றியதால் சூப்பர்குட் என்ற அடைமொழி இவரின் பெயருடன் ஒட்டிக்கொண்டது. முண்டாசுப்பட்டி, மகாராஜா, சர்பாட்டா பரம்பரை உள்ளிட்டவை இவர் நடித்த மற்ற பிரபல படங்களாகும்.